نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي هب لي من الصالحين. وقال نبينا صلى الله عليه وسلم مروا أولادكم بالصلاة وهم أبناء 7 سنين أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பிரான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹீன்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. இறைவனிடத்திலே சாலிஹான சந்ததிகள் வேண்டும் என்று இறையஞ்சிய நபிமார்கள் ஏராளமானோர். பிள்ளைகள் நல்லோர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் இஸ்லாமிய நெறிப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கரமேந்தியவர்கள் ஏராளமான நபிமார்கள். இந்த வரலாறுகளை அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். இறைவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கிறான். குழந்தை வரம் என்பது மிகப்பெரிய ஞாபகம், மிகப்பெரிய அருட்கொடை என்பதாக இறைவன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அந்த குழந்தைகள், அந்த சிறார்கள், அந்த செல்வங்கள் நல்லவர்களாக வழிநடத்தப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான அம்சம். திருமறையில் இறைவன் இப்படியும் சொல்லுகிறான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்கள் குழந்தைகள், உங்களுடைய செல்வங்கள் குழப்பமானவை என்றும் இறைவன் சொல்லுகிறான். இறைவன் இன்னொரு இடத்தில் சொல்லும் போது இந்த குழந்தை செல்வங்கள் அன்பளிப்பு என்பதாகவும் சொல்லுகிறார். குழந்தைகள் அன்பளிப்பாக நமக்கு இருப்பதும், அந்த குழந்தைகளை நமக்கு குழப்பமாக மாறிவிடுவதும், பெற்றோர்கள் அவர்களை வழிநடத்தக்கூடிய நல்வழியில் தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸிலே வருகிறது, மண் வலதனஹு வலதுன், மண் உலிதனஹு வலதுன் ஃபல்யுஹ்சின் இஸ்மஹு. யாருக்காவது குழந்தை பிறந்தால் முதலில் அந்த தகப்பன் செய்ய வேண்டிய முதல் கடமை அந்த குழந்தைக்கு நல்ல பெயர் வைக்க வேண்டும் என்பதாக பெருமானார் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு நல்லொழுக்கத்தை போதிக்க வேண்டும். அந்த குழந்தை பருவ வயதை அடைந்து விட்டால் அந்த தாய் தகப்பன் அவர்களுக்கு நல்ல சாலிஹான பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து வைக்க வேண்டும். அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரிய மனிதர்களாக ஆனதற்கும் பிறகும் கூட அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற ஜோடிகளை பெற்றோர்கள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தையின் தந்தைக்கு பாவம் வந்து சேரும். அந்த சிறார் அந்த குழந்தை பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு ஏதாவது தவறுகளில் ஈடுபடும் போது அந்த பாவங்கள் தந்தையை சாரும் என்று சொன்னார்கள் எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாக குழந்தை பிறக்கும் சமயத்தில் நல்ல பெயரை வைக்க வேண்டும், நல்லொழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும் என்று சொன்னார்கள் எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு சமூகத்துல பார்க்கிறோம், குழந்தைக்கு பெயர் முடிவு செய்வதில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம், எல்லாம் கூகுள்,
இன்டர்நெட்ல சர்ச் பண்ணியாச்சுனாங்க, கூகுள்ல சர்ச் பண்ணோம், நல்ல நிறைய 10 பேர் 20 பேர் வந்திருக்குது, அது நல்ல பேரா இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. கூகுள்ல உள்ள அரபி பெயருக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப அதை சர்ச் பண்ணி என்ன செஞ்சாங்க, எடுத்துட்டு இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் போட்டிருக்கிறாங்க, அப்படி ஒரு அர்த்தம் போட்டிருக்கிறாங்க. ஒருத்தர் கேட்டாரு, இந்த மாதிரி கூகுள்ல சஃபுர்னு சொல்லி ஒரு பேர் வந்துச்சு, ரொம்ப அற்புதமா இருக்குதுன்னு சொல்றாரு. சஃபுர்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். மிகச்சிறந்தவன்னு அர்த்தம் போட்டிருக்கிறாங்க. சஃபுர்னு சொன்னா பூஜ்ஜியம்னு அர்த்தம், முட்டாள்னு அர்த்தம். இப்படியாக பெயர்களை சரியான முறையில் தேர்ந்தெடுக்காமல் கூகுளை நம்பி செல்லக்கூடிய உலகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு விசித்திரமாக யாரும் வைக்காத பெயராக வைக்க வேண்டும், கொஞ்சம் மாடலாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தவறான பெயர்களை பிள்ளைகளுக்கு வைத்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெயர்களினுடைய தன்மைகள் இருக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல பெயர்களை தேர்ந்தெடுப்பதில் பெற்றோர்கள் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும். தங்களினுடைய பெயரை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்திலே நல்ல அறிந்த ஆளுங்களிடத்திலே அந்த பெயர்களினுடைய அர்த்தங்களை தெரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டுமே தவிர, ஏதாவது ஒரு பெயர் மாடலாக இருக்கிறது என்று பிள்ளைகளுக்கு வைத்து கடைசியில் அர்த்தம் இல்லாத அநாகரிகமான அர்த்தங்களை உள்ளடக்கிய பெயர்களைத்தான் இன்று சமூகம் அதிகமாக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட எனக்கு ஒருத்தர் 20 பேர் அனுப்பி வச்சார். அந்த 20 பேர்ல 2 பேர் தான் அரபி, மத்த எல்லா பேரும் வேற வேற மொழியா இருக்குது. பாரிசி மொழி இருக்குது, துருக்கி மொழி இருக்குது, உருது மொழி இருக்குது, பல்வேறு மொழிகளை உள்ளதாக இருக்கிறது. அதுல அரபி பேருன்னு சொன்னா 2 பேர் தான். அந்த 2 பேருக்கும் அர்த்தமும் சரியில்லாத அர்த்தங்கள். இப்படியாக இன்றைய சமூகம் பெயர் வைப்பதில் மிகப்பெரிய கவனக்குறைவை சந்திக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலகட்டத்திலே ஒருவரை பார்க்கிறார்கள். மஸ்முக, உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டபோது அவர் சொன்னார், இஸ்மி ஹஸன், என் பெயர் கவலை என்பதாக சொன்னார். பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு வைத்த பெயரை கவலை என்று பெயர். பெருமானார் சொன்னார்கள், வலந்த சஹுல், இனி உன் பெயர் சஹில், லேசானவன் என்று சொன்னார்கள். உனக்கு அல்லாஹ் எல்லாவற்றையும் லேசாக்குவான் என்று சொன்ன போது, இல்லை இல்லை, எங்க வாப்பா வச்ச பேரு, நான் மாற்ற மாட்டேன், நான் அப்படிதான் வைப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த சஹாபி அறிவிக்கிறார், காலம் முழுவதும் என்னுடைய மரணம் நேரம் வரைக்கும் எனக்கு கவலைகள் நிறைந்திருந்ததை நான் உணர்ந்தேன் என்று சொல்கிறார். என்று சொன்னால் பெயர்கள் விஷயத்திலே பெற்றோர்கள் அதிகமாக கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை போதிக்க வேண்டும். பிள்ளைகள் பேச ஆரம்பித்து விட்டாலே அந்த மழலைகளினுடைய வாயிலே அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிக் கொடுக்க வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிக் கொடுக்க வேண்டும், கலிமாவினுடைய போதனைகளை சொல்லித் தர வேண்டும். மாறாக அந்த பிள்ளைகளுக்கு பாடல்களையும் பாடல் வரிகளையும் தவறான வார்த்தைகளையும் சொல்லிக் கொடுக்கும் போது நல்லொழுக்கத்தை விட்டும் அந்த பிள்ளைகள் அப்பாற்படுத்தப்படுகிறார்கள் என்பதை கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் திருமறையில் பார்க்கலாம், ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றெடுத்த குழந்தை ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். பிறந்த நேரத்திலேயே மஸ்முக, உன் பெயர் என்னப்பா என்று எல்லோரும் கேட்டபோது அல்லாஹ் பிறந்த போது பேச வைத்தான் அந்த குழந்தையை. ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த மாத்திரத்திலேயே பேசினார்கள். உங்கள் பெயர் என்ன என்று கேட்டபோது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார், இன்னி அப்துல்லாஹ், என் பெயர் அல்லாஹ்வினுடைய அடிமை. அல்லாஹ் என்ற வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள். நான் இறைவனின் அடிமை என்ற வார்த்தையை சொன்னார்கள். குழந்தைக்கு முதலில் இதை போதிப்பதுதான் பெற்றோர்கள் காட்டக்கூடிய நல்லொழுக்கம் என்பதை இறைவன் இந்த விஷயத்தின் மூலம் சொல்லிக் கொடுக்கிறார். உங்கள் குழந்தைகள் நன்றாக பேசினால் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை, இறைவனின் திருநாமத்தை சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இதுதான் ஒரு பெற்றோர்கள் காட்டக்கூடிய நல்லொழுக்கம். அதனால்தான் சொன்னார்கள்,
அக்ரிமு அவுலாதக்கும் அக்ஸிமு அகபகும் யக்ஃபிர் லக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுங்கள், நன்றாக இருக்க பழகி கொடுங்கள். அவர்களிடத்தில் நீங்கள் அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க சொல்வதில் நீங்கள் செய்வதனால் அல்லாஹ் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பார் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெற்றோர்கள் முதல்ல செய்ய வேண்டிய முக்கியமான காரியமே இந்த காரியம்தான். அதே போல இன்னும் சில பெற்றோர்களை பார்க்கிறோம், பிள்ளைகளை பார்த்தாலே எரிந்தெறிந்து விடுவார்கள். அவர்களிடத்தில் அன்பாக பேச மாட்டார்கள், ஆதரவாக பேச மாட்டார்கள். ஆதரவையே பிள்ளைகள் ஒழுக்கத்தை கற்பிக்கிறேன் என்ற பெயரில் பிள்ளைகள் நம்மளை டார்ச்சர் பண்றாரு இந்த அத்தான்னு சொல்லிட்டு விரண்டோடக்கூடிய பிள்ளைகளையும் பார்க்கிறோம். மன்கான இந்த சபையும் உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தையிடத்திலே நீங்கள் பேசும்போது குழந்தையை போலவே பேசுங்கள், கொஞ்சி பேசுங்கள், குழந்தையை போல பேசுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரினுடைய பண்பை பார்க்கும் போது அப்படித்தான் நடந்துள்ளார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹுவினுடைய 3 பிள்ளைகள், ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு, ஹஜ்ரத் உபைதுல்லா ரலியல்லாஹு, ஹஜ்ரத் கஸீர் ரலியல்லாஹு 3 பேரையும் அழைத்து கொஞ்சி பேசுவார்களாம். 3 பேரையும் ஓடி அணிவகுக்க சொல்லுவார்களாம். அணிவகுத்து நின்று ஓடிட்டு வாங்க, யார் ஃபர்ஸ்ட் வரீங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளிடத்திலே கொஞ்சி விளையாடுவார்கள் என்ற ஹதீஸ் விஷய வரலாறுகளை எல்லாம் நம் ஹதீசுகளிலே பார்க்க முடிகிறது. பெருமானார் அந்த 3 குழந்தைகள் ஓடி வரக்கூடிய நேரத்திலே மண் சபக்க இளைய கதா கதா, யாரு ஃபர்ஸ்ட் என்ற வரையிலோ அவங்களுக்கு பிரைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளிடத்திலே கொஞ்சி விளையாடுவார்கள், முத்தம் கொஞ்சுவார்கள் என்ற செய்திகளை எல்லாம் பார்க்க முடிகிறது. இப்படியாக குழந்தைகளிடத்திலேயும் அவர்களிடத்தில் நல்லொழுக்கத்தை சொல்லும் போது கொஞ்சம் பேச வேண்டும் என்ற செய்திகளையும் பார்க்க முடிகிறது. அரசு அதிகாரியாக இருந்த ஹஜ்ரத் ஆமீர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு வர்றாங்க. அங்க பார்த்தா உமர் ரலியல்லாஹு பிள்ளைகள்கிட்ட கொஞ்சி, ஒரு உள்ள பார்த்தா தோள்பட்டியில ஏறி நிக்குது, ஒரு உள்ள பார்த்தா நெஞ்சில ஏறி நிக்குது. ஆமீர் ரலியல்லாஹுக்கு ஒரே ஆச்சரியம், இந்த உமர் வீரமானவராச்சு, எப்ப பார்த்தாலும் வாழை எடுத்துருவேன்னு வாழை தூக்குறான் ஆச்சு, ரோஷமான ஆளாச்சு. இவரை பார்த்தா வீட்டுல வந்து பார்த்தா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி சின்ன பிள்ளைகள்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்க்கிறாரு ஆமீர் ரலியல்லாஹு. ரலியல்லாஹு இடத்திலே கேட்டார்களா, என்ன சின்ன பிள்ளைகள்கிட்ட இப்படி கொஞ்சி விளையாடிக்கிட்டு இருக்கீங்களே கேட்ட நேரத்திலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, ஒரு முஸ்லிம் தன் குடும்பத்துடனும் தன் பிள்ளைகளுடனும் தன் பேர பிள்ளைகளுடனும் அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் நடந்து கொள்ள வேண்டும், வேறு எப்படி நடந்து கொள்வது என்று உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள் என்ற செய்திகளை பார்க்க முடிகிறது. குழந்தைகளிடத்திலே நல்லுபதேசங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய வரலாறுகளை கதை போல சொல்லி அவர்களினுடைய உள்ளங்களில் ஆணித்தரமாக நாம் பதிய வைக்க வேண்டும். ஒரு சமயம் ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு போனாங்களாம். அப்போ நிறைய சின்ன பிள்ளைங்க ரசூலுல்லாஹ்வை சூழ்ந்துக்கிட்டாங்க. சூழ்ந்து எங்களுக்கு ஏதாவது கதை சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ்வை கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, எல்லா பிள்ளைகளும் பக்கத்துல உட்கார வச்சு, பிலால் நேரா போய் என் வீட்டுல பிலால் எல்லாத்தையும் சொல்றாங்க, என் வீட்டுல சில்லற காசெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இந்த சின்ன பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கேட்டாங்களா, எதுக்கு நாங்க உட்கார்ந்து காசு வாங்கிட்டு வர சொல்றீங்க, சில்லற காசு எடுத்துட்டு வர சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் போது பெருமானார் அங்கே கதையை அழகாக கதைக்கிறார்கள். பெருமானார் கதையில நிஜமான விஷயத்தை கதையாக பதிய வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்களாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்களுடைய சகோதரர்கள் கிணத்துல தூக்கி போட்டாங்க. அந்த நேரத்துல வந்த சில வியாபார கூட்ட அவங்களை மீட்டெடுத்து அற்ப காசுக்கு சில்லற காசுக்கு அவங்களை வித்தாங்களாம். குர்ஆன்ல என்ன சொல்றான், ரொம்ப அற்பமான காசுக்கு வித்தாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி வித்தாங்களாம். நான் என்ன செய்ய போறேன், உங்களை எல்லாம் இந்த காசுக்கு சில்லற காசுக்கு எங்கேயாவது விற்க போறேன்னு சொல்லிட்டு பெருமானார்
நக்கலாகவும் பேசினார்கள். அவர்களிடத்தில் அந்த வரலாறுகளையும் பதிய வைத்தார்கள். அந்த பிள்ளைகளிடத்திலும் அன்போடு பரிமாறினார்கள் செய்திகளை என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. இன்று காலகட்டத்திலே பார்க்கிறோம், இன்ன வரைக்கும் அந்த பேய் கதைகள், மாயாஜால கதைகள், பாட்டி வடை சுட்ட கதைகள், இந்த கதைகளை தாண்டி நம்முடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய வரலாறுகளை கதைகளாக சொல்லக்கூடிய பண்பை பெற்றோர்கள் வளர்த்துக் கொண்டார்கள் என்றால் இல்லை என்றுதான் தெரிகிறது. கிட்டத்தட்ட 1900 இருந்து இப்போ வரைக்கும் இன்னைக்கு ஜெனரேஷனே மாறி போச்சு. கிட்டத்தட்ட 2025 அடைந்தும் கூட இந்த மாயாஜால கதைகளும் இந்த பாட்டி வளர்த்த கதைகளும் கொஞ்சம் பழைய கதைகள் இன்னும் பிள்ளைகளை விட்டு அகலவில்லை. இஸ்லாமிய வரலாறுகள் பிள்ளைகளினுடைய உள்ளங்களில் புகுத்தப்படவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல சின்ன பிள்ளைகளுக்கு சதக்கா செய்யக்கூடிய, அன்பளிப்புகள் செய்யக்கூடிய, தான தர்மம் செய்யக்கூடிய பண்புகளை பிள்ளைகளிடத்தில் உருவாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு திருமணம் முடிக்கிறார்கள். அந்த நேரத்துல உம்மு சுலைம் ரலியல்லாஹு புதுசா கல்யாணம் ஆனவங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல சில பலகாரம் எல்லாம் செஞ்சு தான் கொடுக்கல. உம்மு சுலைம் ரலியல்லாஹு போய் கொடுக்கல, தான் புள்ள அனஸ் ரலியல்லாஹு கொடுத்து ரசூலுல்லாஹ் போய் கொடுத்துட்டு வாப்பான்னு சொல்றாங்க. காரணம், பிள்ளைகளுக்கு அடுத்தவர்களுக்கு அன்பளிப்பு செய்ய வேண்டும், அடுத்தவர்களுக்கு சதக்கா செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும், அதை பிள்ளைகள் பழகி கொள்ள வேண்டும் என்ற அற்புதமான செய்திகளை அந்த சஹாபா பெண்மணிகள், அந்த சஹாபா பெருமக்கள் மேற்கொண்டார்கள் என்ற செய்திகளை நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. பிள்ளைகளுக்கு அதிகமாக நல்லுபதேசங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நரகத்தை பற்றி சொல்ல வேண்டும், மௌத்தை பற்றி சொல்ல வேண்டும், அல்லாஹ்வை பற்றி சொல்ல வேண்டும், அவன் ரசூலை பற்றி சொல்ல வேண்டும், ரசூல்மார்களை பற்றி சொல்ல வேண்டும், கியாமத்தை பற்றி சொல்ல வேண்டும், அல்லாஹ் கேள்விகளுக்கு கேட்பான் என்ற செய்திகளை சொல்ல வேண்டும். சிறிய வயதில் அந்த பிள்ளைகளை பண்படுத்தும் போதுதான் ஆணித்தரமாக அந்த சிறார்களினுடைய உள்ளங்களிலே அந்த விஷயங்கள் போய் பதியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருமலையை புரட்டி பார்த்தால் தெரியும். சூரா லுக்மானிலே அல்லாஹ் தஆலா ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு செய்த அறிவுரைகளை, ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு செய்த நல்லுபதேசங்களை அழகாக சொல்லி காட்டுகிறார். வயது கால லுக்மான் லிபனிஹி வஹுவ யஇதுஹு யா புனைய லா துஷ்ரிகு பில்லாஹ். அந்த தந்தை தன்னையிடத்திலே சொல்லிக் கொடுக்கிறார், தம்பி, எந்த காலத்திலையும் அல்லாஹ் வணங்க கூடாதுப்பா, உன் உள்ளத்துல பெருமை வந்துடக்கூடாது. நீ தொழுகை நீ சரியான முறையில் தொழுக வேண்டும், நீ ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், நீ வேண்டுதலாக இருக்க வேண்டும், நல்ல பேச்சுக்களை பேச வேண்டும் என்று ஒரு தந்தை தன் மகனுக்கு பகிர்ந்த செய்திகளை இறைவன் சொல்லுகிறான் என்று சொன்னால், ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்லுபதேசங்களை போதிக்க வேண்டும், திருமறையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற செய்திகளை இறைவன் சொல்வதை பார்க்க முடிகிறது. பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், சிறியவர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்ற பலவிதமான செய்திகளை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை வளர்க்க வேண்டும் என்பதையும் பார்க்க முடிகிறது. எப்போதும் பிள்ளைகளிடத்தில் கடுகடுவென்று இல்லாமல் எப்போதும் கோபப்பட வேண்டுமோ அப்போது பிள்ளைகளிடத்திலே கோபப்பட வேண்டும், எப்போது அந்த பிள்ளைகளிடத்தில் கொஞ்சம் பேச வேண்டுமோ அந்த நேரத்தில் கொஞ்சம் பேச வேண்டும் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. நீங்க வரலாறுகள்ல பார்க்கலாம். ஹஸரத் மஹ்மூத் இப்னு ரபியா என்ற ஒரு சஹாபி, கிட்டத்தட்ட 7 வயசு சஹாபி. அவங்க ஒரு தடவை ஒரு தண்ணி தொட்டியில தண்ணி இருந்துச்சான். இன்னைக்கு கூட அந்த பிள்ளைகள் எல்லாம் செய்வாங்க, தண்ணி எடுத்து வாயில் உள்ள நிரப்பிக்கிட்டு இந்த 2 கையையும் வச்சு வாயில 2 கண்ணத்திலையும் கொத்தி தண்ணி என்ன செய்யறது, பாஸ்டா துப்புறது. இந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஹஸரத் மஹ்மூத் இப்னு ரபியா. இந்த நிகழ்வை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு, சர்தாரே ஆலம் தோஜஹான், இந்த ஈருலகத்திற்கும் தலைவர் என்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவனுக்கு நெருக்கமானவர்கள். அந்த ரசூல் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவர்களும் தண்ணீரை எடுத்து வாயிலை நிரப்பிக் கொண்டு பெருமானாருக்கு என்ன செய்யறாங்க, 2 கையை வச்சு அந்த தண்ணீரை துப்புறாங்க. ஒரு தடவை தண்ணீரை எடுத்து வாயில் துப்பும் போது நீங்கள் ஹதீஸ்களில் பார்த்தால் தெரியும்,
அல்லது மற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலே உமிழ்நீரை தண்ணீரை நிரப்பி துப்பினாரே அந்த மஹ்மூத் இப்னு ரபீஅ என்று எழுதுவார்கள். அப்பெருமானாரும் அந்த தண்ணீரை எடுத்து அந்த 7 வயது சிறாரின் மீது தண்ணீரை குளிக்கிறார்கள். அந்த தண்ணீர் அந்த சிறாரின் மீது படுகிறது. பட்டபோது அந்த சிறார் செய்த செயல் என்ன தெரியுமா? அந்த தண்ணீரை மேனியில் பூசிக்கொண்டே இருக்கிறார். அந்த சிறாருக்கும் கூட தெரிந்தது பெருமானாரின் எச்சில் பட்டால் நரகத்தின் நெருப்பு தீண்டாது என்று. அந்த சிறார்களுக்கும் கூட அந்த சஹாபா பெருமக்கள் சொல்லிக் கொடுத்து வளர்த்திருப்பார்கள் போலும். அந்த சிறாரும் தடவி கொண்டது பெருமானார் அந்த அளவிற்கு பரிவோடும் பாசத்தோடும் பிள்ளைகளிடத்தில் நடந்து கொண்டார்கள் என்ற செய்திகளை பார்க்க முடிகிறது. ஒரு தந்தை தன் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்களிலேயே அன்பளிப்புகளிலேயே மிகச்சிறந்த அன்பளிப்பு நல்லொழுக்கம் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லிமு அவுலாதக்கும் அல் குர்ஆன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். குர்ஆன் யுஅல்லிமுஹும் குல்ல ஷை, இந்த திருமறை குர்ஆன் உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்முடைய பிள்ளைகளை மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் வளர்க்க வேண்டும். மார்க்கத்தை புகட்டி அந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பார்த்தா மதரசாக்களுக்கு பிள்ளைகள் வரதே ரொம்ப ரேரா போச்சு. அதற்கு பலவிதமான காரணங்கள்ல பிள்ளைகள் சொல்றாங்க, பெற்றோர்கள் சொல்றாங்க. அந்த காரணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்களாகத்தான் இருக்கிறது. நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு தனியார் பள்ளி கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர்ல பெரிய பள்ளியை கட்டி இங்கே அட்மிஷன் நடைபெறுகிறது என்று சொன்னவுடன் தூரங்களை பார்க்காமல் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இங்க இருந்து அவ்வளவு தூரம் அனுப்புறாங்க. எத்தனை பெற்றோர்கள் அனுப்புகிறார்கள். இன்னொரு விஷயத்தை பார்க்கிறாங்க பெற்றோர்கள், அந்த ஸ்கூல்ல கண்டிஷன் நல்லா இருக்குதா இல்லையா, நல்ல கண்டிஷனா வச்சிருக்கிறாங்களா, ஸ்ட்ரிக்டா இருக்குதா இல்லையான்னு பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் இங்கே மக்தப் மதரசாக்களிலே கண்டிஷன் இருக்கும் போது என்ன ஓவரா கண்டிஷன் பண்றீங்க, பிள்ளைகளுக்கு ரொம்ப சிரமமா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் அந்த ஸ்கூல்களிலே கண்டிஷன் இருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய பெற்றோர்களை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் கொஞ்சம் போய் பாருங்கள், அந்த ஸ்கூல்கள்ல விடுப்பு எடுப்பதாக இருந்தால், லீவ் எடுப்பதாக இருந்தால் முன்கூட்டியே போன் பண்ணி பர்மிஷன் வாங்கணும். அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு தான் பிள்ளைகள் லீவு போடணும். ஆனால் இன்று மார்க்க கல்விக்காக வேண்டி நடக்கக்கூடிய அந்த மக்தப் மதரசாக்களில் எத்தனை பெற்றோர்கள் நினைச்சா பிள்ளைங்க ஒரு வாரம் வருவாங்க, திடீர்னு 10 நாள் இருக்க மாட்டாங்க. என்னப்பா 10 நாள் காணான்னு கேட்டா, நாங்க ஊருக்கு போயிட்டோம், நாங்க எங்கேயோ போனோம், ஒரு இடத்துக்கு போனோம்னு சொல்லிட்டு நீங்க பெற்றோர் பிள்ளைகள் சொல்றாங்கன்னா, மார்க்க விஷயத்துல இந்த பெற்றோர்கள் எந்த நிலைமையில் வைத்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அதை ஒப்பிட்டு பார்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தோடு சிந்திக்க வேண்டும். நான் கவலையோடு சொல்கிறேன், இப்போ ஸ்கூலுக்காக வேண்டி உலக கல்விக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய எத்தனை முக்கியத்துவங்கள் மார்க்க கல்விக்காக வேண்டி கொடுக்கப்படுவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் ஸ்கூல் வாசல் வரைக்கும் போய் பிள்ளைய சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பெற்றோர்கள் காலை நேரத்துல பிள்ளைகளை சீக்கிரமா பஜ்ர் முடிச்சு பஜ்ர் தொழுவிட்டோம், சீக்கிரம் மதரசாவுக்கு போகணும்னு சொல்லி இன்மனத்தோடு வந்து விடக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர். தூரமாக இருக்கிறது என்று சொல்லி காரணங்களை வைத்து ஸ்கூல்களுக்கு தூரம் தூரமா அனுப்பிட்டு மதரசாக்கள் தூரமாக இருக்கிறது என்ற காரணங்களை வைத்து பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை மறந்துவிட்டு நிறைய பெற்றோர்களை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்ம மக்தப் மதரசால கூட ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு ஆட்டோ வச்சு அனுப்புறார், தூரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆட்டோ வச்சு ஸ்கூலுக்காக வேண்டி நான் அனுப்புறேன். மதரசா மார்க்க கல்வி என்பது ஒரு முக்கியமான விஷயம் என்று தன் பிள்ளைகளுக்கு ஆட்டோ வச்சு அனுப்பி ஓதிட்டு போறாங்கன்னு சொன்னா, அந்த மாதிரி மார்க்க கல்வியின் மீது அக்கறை உள்ள பெற்றோர்களும் இருக்கிறார்கள். அந்த விஷயத்தில் பொதுவாக இருக்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியாது. இன்னொரு செய்தி, இந்த ஸ்கூல்கள்ல போய் வந்ததுக்கு பின்னாடி பெற்றோர்கள் கேட்பாங்க,
எத்தனை லெசன் படிச்ச, இன்னைக்கு என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்திருக்கிறாங்க, எல்லாம் எழுதிட்டியா இல்லையான்னு சொல்லி பார்க்கக்கூடிய பெற்றோர்கள், கவனிக்கக்கூடிய பெற்றோர்கள், தம் புள்ள மதரசால என்ன ஓதி இருக்கு, இன்னைக்கு என்ன அசர் சொல்லி கொடுத்தாங்க, நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட, எவ்வளவு பக்கம் ஓதிக்கிட்டன்னு சொல்லி கேட்கக்கூடிய பெற்றோர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். உலகத்தினுடைய படிப்புகளுக்கு நிறைய அட்டை போட்டு நோட்டு போட்டு ரொம்ப பர்ஃபெக்டா அனுப்பக்கூடிய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய குர்ஆன்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப கிழிந்த நிலையில கிடக்கும். இப்படியாக மார்க்க கல்வியினுடைய மோகங்கள் இன்றைய சமூகத்திடத்திலே குறைந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. நாம் மார்க்க கல்வி விஷயத்திலேயும் நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளையும் உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாள்ல திடீர்னு ஒருத்தர் தூக்கி சொர்க்கத்துல போட்டுருவான். அவர் சொல்லுவாரா, நான் ஒன்னும் அப்படி செய்யலையே, உலகத்துல எந்த அமலும் என்னிடத்துல இல்லையே, என்னை தூக்கி அல்லாஹ் சொர்க்கத்துல போட்டியேன்னு சொல்லி கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவானா, நீ இஸ்திக்ஃபாரி வலதிக்க, உன் புள்ள உனக்காக எண்ணி துஆ செய்து கொண்டே இருந்தது, பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தது, அதனால உன்னை சொர்க்கத்துல போட்டுட்டேன்னு அல்லாஹ் தஆலா சொல்வாராம். இப்ப நம்முடைய மரணத்திற்கு பிறகு கூட நம் பிள்ளைகளை தொழுகையாளியாக ஆக்கும் பட்சத்தில் நமக்காண்டி துஆலாம் செய்ய வேண்டாம். அந்த அத்தஹியாத்துல உட்கார்ந்துகிட்டு அல்லாஹும்ம உஃபிர்லி வலி வாலிதைய, ரப்பே என் பாவத்தை மன்னிச்சிரு, எங்க அப்பா அம்மா பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த புள்ள ஓதுற காலம் எல்லாம், 5 வேளை தொழுகும் காலம் எல்லாம் தனியா துஆ செய்யணும்னு அவசியம் இல்ல. அந்த பெற்றோர்களுக்கு நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் அல்லவா, அந்த பிள்ளைகளின் மூலமாக இறைவன் சொர்க்கத்தை வழங்கி விடுவான் அல்லவா. இந்த விஷயத்தில் நிறைய பெற்றோர்கள் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே வாழக்கூடிய காலகட்டத்திலே பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியினுடைய விஷயத்திலும் மிகப்பெரிய கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உலக கல்வி எப்படி இந்த உலகத்திற்கு அவசியமானதோ, நிரந்தரமான சொர்க்கத்திற்கு இந்த மார்க்க கல்வி மிக அவசியமானது, மிக முக்கியமானது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு பெற்றோர்களும் செயல்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் சந்ததிகளை, நம் பிள்ளைகளை சாலிஹீன்களாக, இறைவனுக்கு அஞ்சக்கூடிய நல்ல உபதேசத்தை பெறக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் தஆலா ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் ஆலமீன். சுன்னத்துல் ஆலமீன்.